அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணு. வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஓகே, இந்த கலக்கல் ஸ்டாருக்கான டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, மார்க் என்ட்ரி லிங்க் எல்லாமே நம்ம டெலகிராமில் அனுப்பிச்சிட்டோம். நேற்று வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் நேற்று ஒரு வீடியோ பதில் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஆன்சர் கீ வந்து டேரெக்டாக நான் டெலகிராமில் அனுப்பிச்சிட்டேன். அது நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. டெலகிராமில் எல்லாமே நான் அனுப்பிச்சிருக்கேன். வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இப்போ கொடுக்குறேன். நான் மார்க் என்ட்ரி லிங்க்கும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி உமன்ஸ் டே. ஸோ அனைவருக்கும் வந்து பார்த்தோன்னா மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே விமன்ஸ் தான் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். இது நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ பதிவு நான் வந்து கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ பதிவு நான் கொடுப்பேன். இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோங்கனால நான் இதிலே உங்களுக்கு அந்த விசஸ் நான் வந்து கொடுத்துட்றேன். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம கலக்கல் ஸ்டார் டெஸ்ட்டோட மார்க் என்ட்ரி லிங்க் நேற்றே கொடுத்துருந்தேன். நிறைய பேர் மார்க் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து சூப்பராக நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. இந்த டெஸ்ட்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட தெரியுது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த தருணத்தில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல எஃபர்ட் போட்டிருக்கீங்க. உங்கள் மார்க்கோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டோட விட இப்போ நடந்த டெஸ்ட்டோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே தெரியுது. எல்லாருமே நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஓரளவு வந்து ஹோப், கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாக இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்தடுத்த டெஸ்ட்டும் அதே மாதிரி உங்களை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் அந்த வின்னர் லிஸ்ட்டோட அந்த இது அனுப்பும்போது உங்களுக்கு புரியும். இன்றைக்குள்ளே எல்லாருமே அந்த டெஸ்ட் எழுதிட்டு மார்க் என்ட்ரி பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ரிப்போர்ட்டு நம்ம கொடுத்துருவோம், ஈவினிங்குள்ளே கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்குள்ளே எல்லோரும் டெஸ்ட் எழுதி மார்க் என்ட்ரி பண்ணிவிடுங்க. கிளியரா? 6 மணிக்கிட்ட நான் உங்களுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் அந்த வின்னர் லிஸ்ட்டோட ரிப்போர்ட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ பதில் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நான் டெஸ்ட் லெசன் நோட் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் கிளியராக நான் சொல்லிடுறேன். டெலகிராமில் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிஷோபா அகாடமி அஃபிஷியல் டெலகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஒரு சில தகவல் எல்லாமே வீடியோவாக கொடுக்க முடியாது. ஒரு சில தகவல் நம்ம அதில் வந்து டைரெக்டாகவே நம்ம அனுப்புவோம். இல்லை ஒரு ஆடியோ போட்டு அனுப்புவோம், இல்லை ஒரு மெசேஜாக டைப் பண்ணி போடுவோம். அதனால் நீங்கள் அந்த கிஷோபா அகாடமி அஃபிஷியல் டெலகிராம் சேனல் நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். எல்லா வீடியோக்கு கீழேயும் கம்பல்சரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டில் வந்து கலக்கல் ஸ்டார் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது? அடுத்த டெஸ்ட்டில் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க போகிறீங்க? இது எல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஈவினிங் நான் வந்து யார் எவ்வளோ மார்க்குக்கு எவ்வளோ ஸ்டார் அப்படிங்கிறத நான் அந்த வின்னர் லிஸ்ட்டு கொடுக்கும்போது நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ உங்களுடைய மார்க் மட்டும் 100க்கு எவ்வளோ மார்க்குங்கிறது மட்டும் கீழே பதிவிடுங்க. உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி தெரியுது, நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ போன இதுக்கும் இந்த இதுக்கும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, அடுத்த டெஸ்ட்டுக்கு எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்க போகிறீங்க, இது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. அது நீங்கள் போடுறது எதுக்காகனா, ஓகே நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அடுத்த டைம் அதை பண்ணணும் அப்படிங்கிற உங்களோட கான்ஃபிடென்ட்டாக இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க தான். அது மற்றவங்க பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அதிகமாகும். புரியுதுங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த தகவல் அடுத்தடுத்த வீடியோ பதில் நான் கொடுக்குறேன். லெசன் லிஸ்ட்டு அடுத்து படிக்கக்கூடிய லெசன் லிஸ்ட்டு அதான் 9th நியூ புக்கு அடுத்தது அது எவ்வளோ இயலம்னுங்கிறத நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அடுத்த ஒரு 1 hour 2 hours உங்களுக்கு அந்த போர்ஷனும் உங்களுக்கு வந்துடும். என்னென்ன படிக்கணும், என்னென்ன பாடங்கள் அப்படிங்கிறது வந்துடும். எக்கனாமிக்ஸில் ஒரு பாடம் ரிமைனிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பாடம் ப்ளஸ் வந்து பாலிட்டியில் ஒரு பாடம், ஐஎன்எம்மில் ஒரு பாடம், எதுங்கிறது நான் டெலகிராம்லேயும் நான் போடுறேன். ப்ளஸ் ஒரு சின்னதாக ஒரு குட்டியாகவும் ஒரு வீடியோவும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்த ஒரு 1 hour 12 மணி இல்லை 11:30 உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி உங்கள் கிருஷ்ணன். அனைவருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டேப்பா. அதை செப்பரேட்டாக வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். ஏன்னா அது நம்ம ஒவ்வொரு உமன்ஸ் டேக்கும் வந்து அவங்களுக்காக அவங்க இடத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள் பேசுவோம். அதை நான் செப்பரேட்டாக முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாள் எல்லாருக்கும் சிறப்பாக போகும். நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் அந்த டெஸ்ட் முடிக்காதவங்க நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.